தெனாலிராமனும் மாமேதையும். வேற்று நாட்டிலிருந்து ஒரு மாமேதை விஜயநகரத்துக்கு வந்தார். அவர் பல மாமேதைகளை எல்லாம் வாதத் திறமையால் வென்று பல பரிசுகளை பெற்றவர். அம்மாமேதை கிருஷ்ணதேவராயரை சந்தித்தார். மன்னரும் மாமேதைக்கு தகுந்த வரவேற்பு கொடுத்து அமரச் செய்தார். சிறிது நேரம் தலம் விசாரித்து கொண்டனர் இருவரும். பின் மன்னரை நோக்கி, ஐயா, நான் பல மாமேதைகளை வாதத்தில் வென்றவன். நாளை அரண்மனை புலவர்களோடு நான் வாதிட வந்துள்ளேன். நாளை நமது வாதத்தை வைத்து கொள்ளலாமா என்று கேட்டார். இதை கேட்டதும் மன்னர் அரண்மனை புலவர்கள் அனைவரையும் அழைத்தார். அனைவரும் வந்தனர். இதோ இங்கு வந்துள்ளாரே, இவர் ஒரு மாமேதை, பலரிடம் வாதிட்டு வென்றவர். நாளை உங்களிடம் வாதிட வந்துள்ளார். அவருடன் வாதிட யார் தயாராக இருக்கிறீர்கள் என்று கேட்டார் மன்னர். பெத்தண்ணா உட்பட அனைவரும் தலை கவிழ்ந்து இருந்தனர். என்ன பெத்தண்ணா, நீரும் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறீரே என்று கேட்டார் மன்னர். அதற்கு பெத்தண்ணா, அவரோ பெரிய மாமேதை, அவருடன் வாதிட என்னால் இயலாது என்று கூறிவிட்டார். அதேபோல் மற்ற புலவர்களும் கூறிவிட்டனர். இது கிருஷ்ணதேவராயருக்கு அவமானமாக இருந்தது. உங்களுக்கெல்லாம் மாதா மாதம் சம்பளம் கொடுப்பது நான் அவமானப்படுவதற்கு தானா என்று கத்திக்கொண்டிருக்கும் போதே தெனாலிராமன் எழுந்தான். அந்த மாமேதையோடு வாதிட நான் தயார் என்றான். இதை கேட்டதும் மன்னர் ஆச்சரியமடைந்தார். சிறிது நேரத்தில் ஒரு துணியால் சுற்றப்பட்ட ஏட்டுச் சுவடியுடன் அங்கு வந்தான் தெனாலிராமன். மாமேதையிடம் சென்றான். தெனாலிராமனை பார்த்ததும் அந்த மாமேதை, உமது கையில் உள்ளது என்ன என்று கேட்டார். இது திலகாஷ்ட மகிஷபந்தனம் என்றான். இது பற்றி தான் நாளை உம்முடன் நான் விவாதிக்கப் போகிறேன் என்று கூறினான் தெனாலிராமன். நாம் எத்தனையோ நூல்களை படித்துள்ளோம், அறிந்துள்ளோம். ஆனால் இவன் கூறும் நூலை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாதே. அப்படி இருக்க நாம் அவனுடன் எவ்வாறு வாதிட முடியும் என பயந்தார். சிறிது நேரம் யோசித்துவிட்டு மாமேதை அவர் அறைக்கு சென்று விட்டார். திலகாஷ்ட மகிஷபந்தனம் பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தார். ஒன்றும் அவருக்கு புலப்படவில்லை. வீணாக வாதிட்டு தோற்பதை விட யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக விஜயநகரத்தை விட்டு புறப்பட்டு விட்டார். மறுநாள் விவாத மண்டபம் கூடியது. வாதிட தெனாலிராமன் தயாராக இருந்தான். ஆனால் அந்த மாமேதையை நீண்ட நேரமாக காணவில்லை. ஆகையால் மன்னர் அந்த மாமேதை தங்கியிருந்த அறைக்கு சென்று பார்த்து வர ஆள் அனுப்பினார். அந்த மாமேதையும் இரவோடு இரவாக யாருக்கும் தெரியாமல் சென்றுவிட்ட செய்தியை அறிந்தனர். பின் தெனாலிராமனை அழைத்து, நீ கையில் வைத்திருந்தாயே, அது என்ன சுவடி என்று விசாரித்தார் மன்னர். உடனே தெனாலிராமனும் கட்டை அவிழ்த்தான். அதில் சில காய்ந்த எள்ளுச் செடிகளும் எருமை கட்டும் கயிறும் தான் இருக்கிறது. என்னப்பா தெனாலிராமா, சுவடி என்று நினைத்தேன், கடைசியில் இவற்றை இதில் வைத்துள்ளாயே என்றார். ஏன் சுவடி என்று பொய் சொன்னாய் என்றார் மன்னர். நான் பொய் சொல்லவில்லையே மன்னா. திலகாஷ்ட மகிஷபந்தனம் என்றால் காய்ந்த எள்ளுச் செடியும் எருமை மாடு கட்டும் கயிறு என்றுதானே பொருள். இதை அறியாத அந்த மேதை எப்படி வாதிட முடியும்? அதனால்தான் இரவோடு இரவாக இங்கிருந்து ஓடியிருக்கக்கூடும் என்று சொல்லி சிரித்தான் தெனாலிராமன். இவற்றை கேட்டவுடன் மன்னர் மகிழ்ந்து தெனாலிராமனுக்கு 1000 பொன் பரிசு அளித்தார்.